ஆகா கல்யாணம் சீரியல்ல ராஜலட்சுமிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அழைச்சுக்கிட்டு வந்துட்டாங்களாட்டுக்கு. இப்ப சூர்யாவ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து அழைச்சுக்கிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயம் கேள்விப்பட்டு எல்லாருமே வாசல்லயே உட்கார்ந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல சூர்யாவும் வந்து இறங்குறாப்புல. சூர்யா உடம்புலாம் அடிபட்டிருக்கு. அத பார்த்து ராஜலட்சுமி துடிச்சு போறாங்க. கொஞ்ச நேரத்துல ஆரத்தி எடுத்து வீட்டுக்குள்ள அழைச்சுக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யாவை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்றாங்க. ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்கும் பொழுதே வழக்கம் போல அங்க வர்ற அனாமிகா ஆரத்தி தட்ட மேல பறக்க விட்டுறாங்க. எல்லாருமே வந்து இப்ப அனாமிகா மேல கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பண்ணுன எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ பண்ணாத தப்பா? நீ எல்லா தப்பையும் நீ பண்ணிவிட்டு என் புள்ளைய ஜெயில புடிச்சு மாட்டி விட்டுருக்கியா? நீயும் விஜயும் சேர்ந்து வாழணும்னு தானே சூர்யா அனாமிகா விஷயத்துல பழியெல்லாம் தான் மேல போட்டுக்கிட்டான். அதுக்கு அப்புறம் கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு தான் அனாமிகாவ என் மருமகளும் சூர்யாவும் தத்து எடுத்துக்கிட்டாங்க. அத கூட நீ நினைச்சு பார்க்கலல்ல? பழிய தூக்கி சூர்யா மேல போட்டு சூர்யாவ இப்படி ஆக்கி வச்சிருக்கல. இதுக்கப்புறம் நான்லாம் பொறுமையா இருக்க மாட்டேன் அப்படின்னு அனாமிகாவ ராஜலட்சுமி லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் அனாமிகாவால எதுவுமே பேச முடியல. கடைசியா போறப்ப அனாமிகா விஜய அழகி பாப்பா விஜயோட குழந்தை தானே, அப்ப நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அனாமிகா புடிச்சு இழுக்குறாங்க. ஆனா பாப்பா வரமாட்டேன் அப்படின்னு மறுக்குது. அதுக்கப்புறம் நம்ம மகாவுக்கு கோவம் வந்து இதுக்கப்புறம் உனக்கு மரியாதையே இல்ல, இதுக்கப்புறம் நான் சும்மா விட மாட்டேன் உன்னைய அப்படிங்கிற மாதிரி சொல்ல அனாமிகா அழகி பாப்பாவை விட்டுட்டு ரூமுக்குள்ள ஓடிடுறாங்க. இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் நம்ம சூர்யா பயங்கர சந்தோஷத்துல இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகா நமக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நம்மள காப்பாத்தி இருக்கா அப்படின்னு பயங்கர சந்தோஷத்துல இருக்கிற சூர்யா கனவுல மண்ணள்ளி போடுற மாதிரி அங்க வர்ற மகா சூர்யாவை வச்சு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க. உங்களுக்கு ஏற்கனவே இவங்க டைவர்ஸ் கேன்சல் ஆன விஷயம் தெரியும்ல அப்படின்னு நீங்க தானே பிளான் பண்ணி இதெல்லாம் பண்ணுனீங்க அப்படின்னு சூர்யாவை நம்பாம நம்ம மகா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சூர்யாவும் எவ்வளவோ எடுத்து சொல்லி பாக்குறாங்க. ஆனா நம்ம மகா நம்புறதா இல்ல. அப்படின்னா நான் வந்து என்னைய நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிற வரைக்கும் நான் அவங்கிட்ட வரமாட்டேன் அப்படின்னு நம்ம சூர்யா சொல்லி இருக்கிறாப்ல. எப்ப நிரூபிக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம்.